வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்டி டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சேனலில் வந்து ஐந்திணைகள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் நம்ம பண்ண போகிறோம். வேஸ்ட்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. வேஸ்ட்டு பேப்பர் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஜஸ்ட்டு கையை வச்சே சும்மா மடக்கிக்கிறோம். சும்மா குப்பையில் போடும்போது நம்ம எப்படி மடக்கி போடுறோமோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து நல்ல பேப்பரை வந்து நல்லா மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அது அப்படி ஒரு மலை எப்படி இருக்கும், ஒரு பெரிய பேப்பர் சின்ன பேப்பர் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி மடக்கிட்டு ஒரு திக்கான ஷீட்டு மேலே வச்சு கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதில் ஃபுல்லாக க்ரீன் கலர் அடிச்சிருங்க. அவ்வளோதான், நம்ம குறிஞ்சியோட தீம் வந்து முடிஞ்சுது. இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் மொத்தமாக நம்ம கடையில் வாங்கின குட்டி குட்டி செடியெல்லாம் உள்ளே வச்சு நான் கம் அப்ளை பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இந்த குறிஞ்சியோட கான்செப்ட் முடிஞ்சுது. அப்புறம் முல்லை வந்து காடு சார்ந்த இடமும் சேம் இதே மாதிரியே நான் வந்து வேஸ்ட்டு பேப்பர் நியூஸ் பேப்பரில் தான் எடுத்து ஃபுல்லாக பிளாக் கலரில் மலை மாதிரி நான் வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்களோட விளையாட்டு ஜாமானில் உள்ள கரடி, சிங்கம் அதெல்லாம் நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ளூ கலரில் ஒரு பேப்பரை நான் கட் பண்ணி ப்ளூ கலரில் பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சேம் அதே மாதிரியே நம்ம சின்ன சின்ன செடியெல்லாம் உள்ளே நட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான், காடோட செட்டப் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஷீட்டில் தெர்மாக்கோல் எடுத்து ஒரு ஷீட்டில் அலை மாதிரி போட்டுக்கிறோம். அலை வந்த மாதிரி நம்ம கைட்டு வரைஞ்சிட்டு ஃபுல்லாக ப்ளூ கலரில் நம்ம வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிறோம். பெயிண்ட் அடிச்சுட்டு அப்புறம் அந்த மிச்சம் உள்ள இடத்துக்கு வந்து மண் தான் அப்ளை பண்ண போகிறோம். ஃபுல்லாக மண் வந்து கம்மை போட்டு கம்மில் எவ்வளோக்குள்ளே ஓட்டுதோ ஓகே ஓட்டட்டும். நம்ம அதுக்கு மேலேயும் கொஞ்சம் திக்காக மண் போட்டுட்டோம்னா பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால் ஃபுல்லாக நம்ம வந்து மண்ணை தான் போட்டு வைக்க போகிறோம். இந்த மண் போட்டு முடிஞ்சுது, பார்க்க நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் சேம் நம்ம இதில் என்னென்ன வேணுமோ, கடலில் வந்து கப்பல், படகு, இல்லை மீன் பிடிக்கிற மாதிரி செட்டப்பு, இல்லைனா கரை ஓரத்தில் வந்து நம்ம வந்து நிறையா ஊஞ்சல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த செட்டப்பு, தென்னை மரம், இந்த மாதிரி என்னது நம்மக்கிட்ட வீட்டில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை மட்டும் வச்சு நம்ம வந்து இதை இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்கிக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி நான் வீட்டில் உள்ள திங்ஸை மட்டும்தான் நான் வைக்கிறேன். நெய்தல் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து பாலை, மணலும் மணல் சார்ந்த இடமும், ஒரு பாக்ஸில் மண்ணை வந்து கொஞ்சம் ஏற்றி இறக்கமாக ஃபில் பண்ணிவிட்டு அதில் ஒரே ஒரு ஒட்டகம் வச்சுருக்கோம். அப்புறம் ஒரே ஒரு தொட்டி, தண்ணி தொட்டி, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வறட்சி மாதிரி ஏதாவது வறட்சியாக இருந்த ஒரு மரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நான் பாலைவனத்தை வந்து முடிச்சிட்டேன், வேறு எதுவும் வைக்கல. அதுக்கப்புறம் வந்து மருதம்,
வயலும் வயல் சார்ந்த இடமும். இதில் வந்து என்ன போட்டிருக்கு அப்படின்னா, ஒரு நாளுக்கு முன்னாடியே நம்ம வந்து கம்மம்பில் வந்து ஊற வச்சுட்டு அதை வந்து அடுத்த நாள் மண் நமக்கு எவ்வளோ வேணுமோ ஒரு பாக்ஸில் மண் போட்டு அதை மேலே வந்து நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு இதை வந்து ஒரு 3 4 நாள் 4-5 நாள் நம்ம தொடர்ந்து கண்டினியூஸாக தண்ணி நம்ம தெளிச்சிட்டு வந்துகிட்டே இருந்தோம்னா இன்னுமே நல்லா நமக்கு பெரிய அளவில் வளர்ந்துடும். ஸோ இது வந்து ஒரு 3ஆவது நாள் தான் இது அதுவே இவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு. ஸோ நம்ம இன்னும் நல்லா தண்ணி ஊற்ற நல்லா பெருசாக வளர்ந்துடும். வயல் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக பாத்தி மட்டும் கட்டியிருக்கேன் சென்டரில். அப்புறம் ஒரு பொம்மை வந்து உள்ளே நிற்க வச்சுருக்கோம். அவ்வளோதான், மருதம் வந்து முடிஞ்சுது. இந்த 5 திணைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.